ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி அகாடமி. ஸோ நாம் இப்போ ரீசனாக நடந்த குரூப் 4 கொஷின் அதை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 3வது பார்ட்டு. ஸோ மொதல் 2 பார்ட் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 41வது கொஷின் பார்க்கலாம். ஸோ சரியானதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சபதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிவகாமியின் சபதம் இல்லை, சிவகாமியின் சரிதம். சரிங்களா? ஸோ இதில் சரியானதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தவறுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் ஸோ ஆப்ஷன் எல்லாம் பாருங்களேன், அந்த ஒன்று அப்படிங்கிறது சரிங்கிற வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒன்று கொஷின்ற தப்பு, இல்லைன்னா கொடுத்துருக்க ஆன்சர் தப்பு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியதே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காந்தியடிகள். நெக்ஸ்ட்டு, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதற் பாவலர் அப்படின்னா ஓமை கவிஞர் சுரதா. சரிங்களா? அதாவது சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறத சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சுருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ நெக்ஸ்ட்டு, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அதாவது புதுவை கவிஞர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவும் இவர் தான். ஸோ பாவேந்தர் பாரதிதாசன். படைப்பாளர் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஸோ இதுக்கு வந்து 2 ஆன்சர் வர மாதிரி இருக்குது. ஸோ நாடகமும் சொல்லலாம், கவிதையும் சொல்லலாம். ஸோ ஆப்டாக வந்து நாடகம் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து அந்த எழுத்தாளர்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான நேம் யாருக்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துடலாம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் வந்து அந்த நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு லெசனில், அந்த இதில் உள்ளது. ஸோ இதில் வந்து இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து தவறு. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. சரிங்க, ஃபஸ்ட்டு வினைமுற்றுனா என்ன அப்படின்னா, ஒரு வினை முடிஞ்சிருச்சு, அதாவது முற்று பெற்றுச்சு அப்படிங்கிறதா வினைமுற்று. சரிங்களா? வினை எச்சம் அப்படின்னா அந்த இது இன்னும் முற்று பெறலை, எனக்கு எஞ்சி நீக்கி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வினைமுற்று வினை எச்சம் இந்த 2 தான் நமக்கு என்ன பண்ணும், குழப்பும். ஏன்னா அவன் கொடுக்குறதும் அந்த 2ஐயும் வச்சு தான் நமக்கு கொடுப்பான். சரிங்களா? ஸோ வினைமுற்று அப்படின்னா எனக்கு அந்த செயல் என்ன பண்ணிட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்த அப்படிங்கிறத பாருங்களேன். வந்த, அவன் என்ன பண்ணியிருக்கான், வந்த அப்படிங்கிறது. ஸோ அந்த தேவை பிரிங்க இத்து ப்ளஸ் ஆன்னு வரும். ஸோ இது வந்து என்னது, பெயரெச்சம். ஸோ இது வந்து வந்து அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது அவன் வந்து என்ன பண்ணான்லாம் சொல்லலை, வந்து அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படினால இத்து ப்ளஸ் ஊ, இது வந்து வினையச்சம். ஸோ இங்கே வந்து வந்தவர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது. அதாவது ஒரு வினையை, அந்த வினையை மட்டுமே சொல்லாமல் அந்த வினையை செஞ்சவரையும் சேர்த்து சொன்னுச்சு அப்படின்னா அதுதான் வினையால் அணையும் பெயர். ஸோ வந்தவர், வந்த அவரை என்ன பண்ணுது, குறுக்கி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்தாள் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ வந்தாள், அவள் என்ன பண்ணிட்டா, வந்துட்டா. சரிங்களா? அவள் வர்ற செயல் என்ன பண்ணிட்டு முற்று பெற்றுச்சு. சரிங்களா? ஸோ வந்தாள் அப்படிங்கிறது வா அப்படிங்கிற வேர் சொல்லோட வினை முற்று. நெக்ஸ்ட்டு, ராமன் வந்தான், இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ராமன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இது சப்ஜெக்டில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இல்லை நம்ம ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்தான் ராமன் அப்படின்னு மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, வந்தான் அப்படின்னா அவன் வந்துட்டான். சரிங்களா? நம்ம மேலே பார்த்த மாதிரி வந்துட்டான் அப்படிங்கிறப்ப வினை முற்று. ஓகேவா? ஸோ அது வந்து வினைமுற்று தொடர். இது மாற்றி ராமன் வந்தான்னு கொடுத்துருக்கனால இது எழுவாய் தொடர். ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஸோ இது மேற்கதுவாய் எதுகை. ஸோ இது வந்து எதுகையிலே இருக்கும், 1 2 1 3 1 4. ஸோ அந்த மாதிரி பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்னொரு கிளாஸில் விரிவாகவே பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து மேற்கதுவாய் எதுகை.
நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா அமைக்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்கத படிச்சுட்டு கீழே இருக்க ஒரு கொஷினுக்கும் அதை சொல்லி பாருங்கள், எது கரெக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கு வந்து தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? 53 செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ்னு பிரிப்போம். ஸோ அந்த மை விகுதி வந்திருக்கனால அது வந்து பண்பு தொகை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்துள்ளது தண்டி அலங்காரம். இது 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அதாவது தண்டி அலங்காரத்துலேருந்து ஒரு சாங் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த சாங்கை சொல்லி அதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் கூட நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ இது வந்து இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு படமாட கோயில் பகைவருக்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்க ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகைவருக்கு அது ஆக்சுவலாக இது வந்து திருமூலர் சாங் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் உள்ள பாடல். இதில் என்ன மோனை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 1வது இடத்துலையும் மோனைனா முதல் எழுத்து. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எதுவே அப்படின்னா 2வது எழுத்து. ஸோ மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து. எந்தெந்த இடத்துல முதல் எழுத்து சேமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 1, 3 அப்படிங்கிற இடத்துல. ஸோ அது வந்து இது வந்து பொழிப்பு மோனை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். பூவை பறிக்காத சரியா அப்படின்னு சொல்லுவோம்லையா? ஸோ அதே மாதிரி தான் பூக்களை பறிக்காதீர். நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கட்டளை வாக்கியம். நெக்ஸ்ட்டு இமிழ் இசை இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது. ஸோ இமிழ் இசை அப்படிங்கிறது வினைத்தொகை. அதாவது இமிழ் இசை, இமிழ்கின்ற இசை, இமிழும் இசை அப்படிங்கிற இதில் வரும். ஸோ அதனால் இது வந்து வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது பொருளாகு பெயர். அதாவது மல்லிகை அப்படிங்கிறது ஒரு செடி. ஆனால் இந்த இடத்துல மல்லிகை அப்படிங்கிறது அந்த செடியவே எனக்கு அதாவது ஒரு பொருளாகவே எனக்கு கொடுக்கறதுனால இது பொருளாகு பெயர். நெக்ஸ்ட்டு கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக. ஸோ இதுனா நமக்கு தெரியும், நமக்கு பண்பு தொகையிலையும் வராது, ஊமை தொகையிலையும் வராது. நம்ம ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சிடலாம். ஸோ 6ஆம் வேற்றுமை தொகை 2ஆம் வேற்றுமை தொகை இது ரெண்டுக்கும் நமக்கு என்ன பண்ணும், ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ 6ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறப்ப அது அப்படிங்கிறது கரையினது பொரு அப்படிங்கிறது வருமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு மீனிங்கே கிடையாது. ஸோ இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகையில் தான் வரும். ஸோ 2ஆம் வேற்றுமை தொகைனா ஐ, கரையை பொரு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கரையை பொரு அப்படின்னா கரையில் இருக்கிறத பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரினா ஒரு மீனிங்கில் வரும். ஸோ கரையை பொரு அந்த எய் அப்படிங்கிறதுனால ஐயின் வருது இல்லையா? ஸோ அப்படிங்கிறதுனால இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. மறைஞ்சு வந்திருக்கிறதுனால தொகை, மறையாமல் வந்துச்சுன்னா அது தொடர். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ 3வது பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்க கொஷினை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.